ஐயா, எங்களை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கெட்டவேன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்க ரொம்ப நல்லவங்க. கெட்டவனை பத்தி ஒரு கெட்டவனே பேசுறான். ஐயா, என்ன மாதிரி நல்ல பசங்கள்லாம் பரீட்சைக்கு போனாங்கன்னு நினைச்சுங்க, மறந்துடாம பிட்டு எடுத்துட்டு போகணும். அதே பசங்க ஒரு பொண்ணை பிக்கப் பண்ண போறான்னு வச்சுங்க, மறந்துடாம பரிசுல பணத்தை வச்சுட்டு போகணும். அதே பையன் இன்னொரு பொண்ணையும் பிக்கப் பண்ண போறான்னு நினைச்சிங்களா, மறந்துடாம அந்த பொண்ணோட அக்காளுக்கு தெரியாம போகணும். அதே பையன் ஒரு பொண்ணுக்கு புருஷனாக போறான்னு வச்சிங்களேன், வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாத்தையும் மறந்துட்டு போனீங்க. ஐயா, ஒண்ணும் இல்லையா, அன்னைக்கு எங்க வீட்டுல சரியான சண்டை. எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கும் சரியான வீட்டுல சரியான சண்டை எல்லாம் கூட நடக்குதா? ஐயா, எங்க அம்மா எங்க அப்பாவை அடிக்க, எங்க அப்பாவை எங்க அம்மா அடிக்க வீடே 2 கட்டு போயிடுச்சு. உடனே எங்க அம்மா அடிச்சது இல்லாம எங்க அப்பாவை பார்த்து கேட்டுச்சு, சூடு சொரணை இருந்திருந்தா இனிமே இந்த வீட்டிலே இருக்க கூடாது அப்படின்னுச்சு. ஐயா, எங்க அப்பா எங்க 2 நாள் ஆச்சு வீட்டை விட்டே போல. ஆனா நான் மானஸ்தேன், என்ன பாக்குறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும். நான் போய் எங்க அப்பாட்ட கேட்டேன், ஏப்பா இவ்வளவு அம்மா பேசி இந்த வீட்டுல இருக்கிறியே, உனக்கு உண்மையிலேயே சூடு சொரணை இல்லையா அப்படின்னு. அதுக்கு உடனே எங்க அப்பா என்னை பார்த்து சிரிச்சுட்டே சொன்னாரு, ஏண்டா வினோத்து, சூடு சொரணை எல்லாம் பார்த்துருந்தேன்னா உமா கூட 20 வருஷமா குப்பை கொட்டி இருக்க முடியுமாடா? என்னைக்கு அவ கழுத்துல தாலியை கட்டணும் அன்னைக்கே சூடு சொரணை எல்லாம் மூட்டை கட்டிட்டு தாண்டா அவ கழுத்திலே தாலி கட்டினேன் அப்படின்னாரு. சுதந்திரம் இல்லாம, சுயமரியாதை இல்லாம கல்யாணம் முடிட்டு பொண்டாட்டியோட வாழ்றத விட என்ன மாதிரி கடலையை போட்டோமா, சைட் அடிச்சோமா, சந்தோஷமா இருந்தோமான்னு கல்யாணமே பண்ணாம கம்பீரமா வாழ்ந்தலாம் தான் சொல்ல வந்திருக்கேன். ஐயா, மனுஷனுக்கு இன்னைக்கு அதிகமா சீக்கு எதனால வருது? ஒண்ணு கஷ்டத்தால வருது, இல்லைன்னா பயத்தால வருது. ஆனா அந்த கஷ்டமும் பயமும் எதனால வருது? கட்டின பொண்டாட்டியால வருது. ஏன் ஒண்ணு இல்லையா, இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, உடனே நான் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு ஓடி போயிட்டேன். உடனே டாக்டர் என்னை பார்த்து சொல்லிட்டாரு, என்னை பார்த்து சொன்னாரு, வினோத்து நல்ல நேரத்தில் கொண்டாந்து வந்து சேர்த்த, உன்ன மாதிரி பிள்ளையெல்லாம் பெக்கிறதுக்கு உங்க பெத்தவங்க புண்ணியம் செஞ்சிருக்கணும் அப்படின்னாரு. ஆனா அவருக்கு தெரியாது, அந்த ஆஸ்பத்திரியில தான் என் ஆளு நர்ஸா வேலை பார்க்கறாங்க. ராசா முகத்திலே கலை தெரியுதுடா ராசா. உடனே எங்க அப்பாட்ட போய் செக் பண்ணிட்டு சொன்னாரு, இந்த பாருங்க உங்களுக்கு எந்த வியாதியும் இல்ல, பயம்தான் உங்களுக்கு வியாதி, இனிமே பயப்படும்படியா எதையுமே பார்க்க கூடாது அப்படின்னாரு. அதுக்கு ஒண்ணே எங்க அப்பா டாக்டர் பார்த்து கேட்டாரு, டாக்டர் அப்படின்னா என் பொண்டாட்டியை நான் பார்க்கவே கூடாது டாக்டர்? இப்படி பயந்து பயந்து வாழ்றதோட என்ன மாதிரி கம்பீரமா கல்யாணம் பண்ணாம வாழ்ந்துருந்தாயே சொல்ல வந்தேன். என் நண்பர் ஒருத்தர் கேட்டாரு திருமணம்னா என்னன்னு. நான் அவருக்கு சொன்னேன், வெல் நோன் வெல் தட் பீப்புள் நோ வெல் ஸ்டில் தே ஃபால் இன் த வெல். அப்படின்னா திருமணம்ங்கிறது ஒரு கிணறு, அது கிணறுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்சுமே உள்ள போய் விழுவாங்க, அதுதான் திருமணம். அப்படி ஆண்களாவது தெரிஞ்சே அந்த கிணத்துல விழுகிறாங்க, ஆனா பெண்கள் வலுக்கட்டாயமா மத்தவங்களால தள்ளிவிடப்படுறாங்கன்னு தான் சொல்ல வந்திருக்கோம். ஐயா, இங்க ஒரு விஷயம் யோசிக்கணும், தெரியாம தவறி விழுந்தாங்க அவங்க, தெரிஞ்சுமே பவராட தயாராகி நாங்க உள்ள விழுகிறோம், அதுதான் சார் ஆண்டோட உண்மையான வேதனை. அது என்ன இதுல வேதனைப்படுறதுக்கு? எனக்கு நீயே சொல்ற தெரிஞ்சு விடுறேன்னு, அப்புறம் ஏன் வேதனைப்படுற? ஐயா, தெரிஞ்சாலும் விழுந்தே ஆகணும் ஐயா, அது எங்களோட கட்டாயம். ஈர்ப்பு இருக்கலாம். அதாவது விளக்கு எரியுதுன்னு தெரிஞ்சு அதுல போய் விட்டில் பூச்சி விழுற மாதிரி ஆண்கள் விட்டில் பூச்சின்னு நீ சொல்ற. விளக்கு அப்படிதான் எரியும், நீ விழறன்னு தெரியுது இல்ல, விழறதுல உனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு தானே? இல்லையா, அது விட்டில் பூச்சியோட தலையெழுத்து, அது மாதிரி இன்னைக்கு ஆண்களோட தலையெழுத்துங்க ஐயா. இது ஐயா, கல்யாணம்லாம் இதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. கல்யாணம்னா என்னன்னா நல்ல நாள் பார்த்து, நல்ல நேரம் பார்த்து, நாள் குறிச்சு ஒரு நல்ல என்ன மாதிரி நல்ல பசங்களை, நல்ல இளைஞர்கள் எல்லாம் ஜெயிலுக்கு அனுப்புறதாயா கல்யாணம். ஐயா, அங்கனாலும் பேசாம இருந்துடலாம் ஐயா, ஆனா இந்த கல்யாணம் பண்ணிட்டோம்னு வச்சுங்களா, இவ்வளவு பேச்சு வாங்கிட்டு இருக்க முடியலையா. நீ அதனால நீ பேச்சுலராக இருந்துருன்ற. நம்ம எல்லாருக்குமே ராக்கெட்னு தெரியுங்க, ஏரோப்ளைன் தெரியும். இன்னைக்கு ராக்கெட் எப்படி தெரியுங்களா, கீழ இருந்து ஒரு சேட்டலைட் அதுல ஏத்திக்கிட்டு மேல கிளம்புங்கயா, அது போற வழியில 3 பகுதிகளா பிஞ்சு பிஞ்சு விழுந்து கடைசியில ஒண்ணும் இல்லாம போயிடும். அது மாதிரிதான் இன்னைக்கு ஆண்களோட நிலை. குடும்பங்கிற சேட்டலைட்டை மேல ஏத்திட்டு கிளம்புற ராக்கெட்டு குடும்பத்தை உச்சியில கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறம் தன்னை தானே அழிச்சுக்கிட்டு கீழே விழுகுது இல்லையா, அதுதான் இன்னைக்கு ஆண்களுடைய நிலம். அந்த ராக்கெட்டாவது போற இடத்துக்கு போய் சேர்ந்து பேரும் புகழும் வாங்கிட்டு தான் விழுவுது. ஆனா அந்த ராக்கெட் ஜெயிக்கிறதுக்காக அதுக்குள்ள இருக்கிற எரிபொருள் வந்துட்டு யாருக்குமே தெரியாம தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டு அந்த ராக்கெட் ஜெயிக்கிறது பாருங்க, அந்த எரிபொருள் தாயா பொம்பளை எரிபொருள் இல்லைங்கயா, எரிக்கிற ஒரு பொருள், அதுதான் உண்மை.
எது ஆண்களை எரிக்கும் ஒரு பொருளா? ஒரு பொருள் அதுதான் ராக்கெட். இல்ல, உங்களோட பாணியில. ஆமாங்க ஐயா. ஒரு நெல்லிக்காய சாப்பாட்டுல மறைச்சா மறைக்க முடியும், 10-15 பூசணிக்காய ஒண்ணா மறைக்க நினைச்சா மறைக்க முடியுமா? அது மாதிரிதான் இருக்கு. ஆண்களுக்கு சுதந்திரம் இல்ல, பெண்களுக்கு சுதந்திரம் இருக்குன்னு சொல்றது. குடும்ப நிர்வாகம் பெரிய பெரிய சுனாமில எல்லாம் சும்மிங்க போட தெரிஞ்ச அவங்களுக்கு தான் சுதந்திரத்தை காப்பாத்திக்க முடியல. திருமணமான ஒரு பெண் அந்த நிமிஷத்துல தன்னுடைய சுதந்திரத்தை இழக்கிறா சார். முதல்ல உடை சுதந்திரம். சேலை பெண்களுக்கு அழகா இருக்கும், ஆனா சுடிதார் தான் வசதியா இருக்கும். அப்படிப்பட்ட வசதியான உடைய கூட இன்னைக்கு கிராமங்கள்ல வாழக்கூடிய எத்தனையோ திருமணமான பெண்களுக்கு மறுக்கப்படுது சார். சேலை கட்ட சுதந்திரம் வேணும், சுடிதார் கட்ட சுதந்திரம் வேணும். இன்னைக்கு நாங்க அதெல்லாம் சொல்லவே இல்லைங்க. சமுதாயத்துல பொம்பளைகளை ஏதாவது ஒரு Dress போட்ட மாதிரியாவது வாங்குறதா சொல்றோம். நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்க நமக்கு தூக்கம் வராது, ஏன்னா அந்த இடம் பழகணும்னு சொல்லுவோம். ஆனா ஒரு பெண் தன்னுடைய கல்யாணமான அன்னைக்கே தான் சந்தோஷத்தை கொண்டாட கூட கட்டாயப்படுத்தப்படுறா சார். நம்ம நாட்டுல இன்னைக்கு எத்தனை பெண்களுக்கு தன்னுடைய முதலிரவு தள்ளி வைக்கிற சுதந்திரம் இருக்கு? கிடையாது சார். முதலிரவுக்கு நேரம் குடிக்கிறது புருஷன் இல்ல சார், அது ஐயரு. அந்த பழியும் கூட ஆணாதிக்கிறது தானா? குழாயில தண்ணி வராட்டி கூட ஆணாதிக்கு தான் காரணமா இருக்கு. இதுக்கு அடுத்து குழந்தை பேர் ஒரு விஷயம் சார். ஒரு மனுஷன் சாகும் போதுதான் அந்த அதிகபட்ச வலியை உணர்றான் சார். ஆனா ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய ஒவ்வொரு பிரசவத்தப்பையும் சாகுற அந்த அதிகபட்ச வலியை உணர்றா. ஒரு பிரசவத்தப்ப ஒரு பெண் தான் தன் மன உளைச்சலாலும் உடல் வலியாலும் பாதிக்கப்படுறா சார். அப்படிப்பட்ட அந்த பெண்ணா தன்னுடைய குழந்தையை எப்ப பெற்றுக்கணும் முடிவு பண்ணு சார். அந்த உரிமை இன்னைக்கு பெண்கள்கிட்ட கிடையாது சார். சமீபத்தில் கோவையில் நடந்த ஒரு செய்தி சார். கோவையில சந்தியாங்கிற ஒரு பொண்ணு 25 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பொண்ணு 2 மாசத்துல கர்ப்பம் ஆயிட்டா. அப்ப அவங்க மாமனார் கணக்கு போடுறாரு, இந்த குழந்தை சித்திரை மாசத்துல பிறக்கும், சித்திரை மாசத்துல பொம்பளை பிள்ளை பிறந்தா குடும்பத்துக்காக கலைச்சிருன்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு கலைக்கல சார். அந்த பொண்ணோட கெட்ட நேரம் அதே மாதிரி சித்திரை மாதத்துல ஒரு பொம்பளை பிள்ளையை பெத்தெடுத்தா இன்னைக்கு அந்த பிள்ளையும் அவங்க வீட்டுல சேர்த்திக்கல, அந்த பொண்ணையும் அந்த வீட்டுல சேர்த்திக்கல சார். சித்திரை மாசத்துல குழந்தையை பெத்தெடுத்தது அந்த பொண்ணோட தப்பா இல்ல சித்திரை மாசத்துல பிறந்தது அந்த குழந்தையோட தப்பா சார்? எந்த தப்புமே பண்ணாம பாதிக்கப்பட்டது அவங்க 2 பேரும் சார். அதனாலதான் சார் சொல்றேன், இன்னைக்கு திருமணமான பெண்களுக்கு சுதந்திரம் அதிகம் பறிக்கப்படுதுன்னு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில கிராமத்துல இருக்கிற பெண்கள் எப்படியெல்லாம் அடிமைப்படுத்தப்படுறாங்கன்னா, ஒரு சாதாரண வயக்காட்டுக்கு போற விவசாயி கூட தன்னோட மனைவி கிட்ட போயிட்டு வர்றேன்னு எப்படி சொல்வான் தெரியுங்களா ஐயா? வாசலுக்கு வராதடி வெத்தலைய வாய் செவக்க போடாதடி, கருப்பு பொட்டு வைக்காதடி என் கண்ணே ரஞ்சிதமே, கண்ணு திஷ்டி விழுந்துடு நான் போறேங்கலனிக்கு, மஞ்ச குளிக்காதடி மை பொட்டு வைக்காதடி, கண்ணாடிய பார்க்காதடி என் கண்ணே ரஞ்சிதமே, கண்ணு திஷ்டி விழுந்துடு நான் போறேங்கலனிக்கு, வேலை வெட்டி இல்லாமலே வெடலைங்க சுத்துதடி, காலங்கெட்டு கிடக்குதடி என் கண்ணே ரஞ்சிதமே, கதவோ திறக்காத நான் போறேங்கலனிக்கு. இப்படி பக்கத்துல இருக்கிற வயலுக்கு போறதுக்கு கூட 10 நிமிஷம் பாட்டு பாடி அட்வைஸ் பண்ணிட்டு போறான்னா எங்க சார் இருக்கு பெண்களுக்கு சுதந்திரம்? அந்த கணவர் ரொம்ப ரொம்ப நல்ல கணவரியா. பொண்டாட்டிய பார்த்து கண்ணாடியில மூஞ்சிய பார்த்து தனியா இருக்கப்ப பயந்துராதேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அத தப்புங்கிறாங்க. அது பரவாயில்லைங்கயா. அந்த கணவர் கடைசியா என்ன சொன்னார் தெரியுங்களா? வெடல பசங்க வெளியே சுத்துறாங்க, கதவை பூட்டிக்கோன்னு தான் சொன்னாரு. ஒளிய வெளியே பூட்டிட்டு போல. பூட்டிட்டு போயிருந்தா வேணா சுதந்திரத்தை கெடுத்தா இருக்கலாம். பூட்டிக்கோங்கிறது பாதுகாப்புங்கய்யா. ஐயா, ஒரு பொண்ணு தன்னோட அக்காவை நினைச்சு பாடுறா, எல்லோரும் சேர்ந்து பாடுபட்டு ஒரு 8 பவுனையும் சேர்த்து வச்சோம், 10 பவுன் கேட்டு ஒருத்தன் பாதியில் ஓடிட்டானே, காடுகரை எல்லாம் வேலை செஞ்சு ஒரு கட்டிலும் மெத்தையும் வாங்கி வச்சோம், மோட்டார் வண்டி கேட்டு ஒருத்தன் பாதியில் ஓடிட்டானே, வேப்ப மரத்தையும் அரச மரத்தையும் வீணாக கல்யாணம் செய்யறாங்க, என்ன பாவம் செய்தாலும் அக்கா ஏங்கி தவிக்கிறாளே, பட்டு போடவைய கட்டி பார்க்க 10 வருஷமா ஆசைப்பட்டா அக்கா பட்ட மரமானா அத பார்க்க சகிக்கலையே, மாப்பிள்ளை எல்லோரும் நல்ல மனசு வைக்கணும், வரதட்சணை இல்லாமலே பெண்களை வாழ வைக்கணும். என்னைக்கு நம்ம நாட்டுல வரதட்சணை ஒழியுதோ அன்னைக்கு நான் ஒத்துக்கிறேன் சார் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு. ஐயா ஒரு நிமிஷங்கய்யா. அவரு ஒரு காரணமா சொல்லி மாப்பிள்ளை பையன் ஓடிட்டான். உண்மையாக என்ன நடந்திருக்கு தெரியுமா? அந்த பொண்ணை மாப்பிள்ளை பையன் பார்த்திருப்பான், அதனாலதான் அவன் ஓடி போயிட்டான். நாங்கெல்லாம் இழுத்துட்டு ஓடி கல்யாணம் பண்றோம்னு எதுவா பேசுறாங்க, கேவலமா பேசுறாங்களே. இப்ப புரியுது ஐயா? நாங்கெல்லாம் இழுத்துட்டு ஓடி என்னத்துக்கா கல்யாணம் பண்றோம்? இலவசமா பல பெண்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறையா.
இப்படி வரதட்சணையே இல்லாம வாங்காம வாழ்க்கை கொடுக்குற எங்களை போய் இழுத்துட்டு ஓடி கல்யாணம் பண்றாங்க, இவ்வளவு கேவலமா பேசுறாங்களேயா. அதெல்லாம் தர்மமா ஐயா? நீதான் தியாகி. ஆமா ஐயா, தியாகி. ஐயா, திருமணத்துக்கு அப்புறம் ஆண்கள் அப்படி பெருசா என்னையா இழக்கிறாங்க? மிஞ்சி மிஞ்சி போனா முன்னேற்றியில் கொஞ்சம் முடியை இழக்கிறார்கள். அதை தவிர அவங்க வேற எதையுமே இழக்கிறது கிடையாது. பெண் எதையெல்லாம் இழக்கிறா தெரியுமா ஐயா? தன்னோட பிறந்த வீட்டை இழக்கிறா, தன் ஆசாபாசங்களை இழக்கிறா. என்னதான் ஏசி ரூம்ல பஞ்சு மெத்தையில படுத்து தூங்கினாலும் கட்டாந்தரையில் தாயின் மடியில் படுத்து உறங்குகின்ற சுகம் இருக்கிறது. அந்த தாயின் அரவணைப்பை இழக்கிறா, தந்தையோட அறிவுரைகளை இழக்கிறா, தன்னோட சுயமரியாதையை இழக்கிறா. இதுக்கெல்லாம் மேலா மலரே, நீயும் நானும் ஒரு ஜாதி. நீ வாழ்வது வண்டுக்காக, நான் வாழ்வது என் குடும்பத்திற்கு செய்யும் தொண்டுக்காகன்னு அவ தன்னோட குடும்பத்துக்காக தன்னையே தியாகம் பண்றா சார். ஆனால் ஒரு ஆணை தன் வாழ்நாள் முழுவதும் சார்ந்து வாழ்தல் என்பது ஒரு பெண்ணின் மகிழ்ச்சிக்கு கேள்விக்குரியன்னு சொல்லி திருமணத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு தான் சுதந்திரம் அதிகம் பறிபோகுதுன்னு சொல்றையா.